டிஎன்பிசியில் மிகவும் அதிகப்படியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் வேறு சொல்லி கொடுத்து வினைமுற்றா இல்லை வினையச்சமாக கேட்கக்கூடியது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வினைமுற்று பற்றி பார்க்கலாம். வினைமுற்று அப்படின்னா ஒரு செயலோ அல்லது வினையோ முழுமையாக அல்லது தெளிவாக குறிக்கும் சொல் தான் வினைமுற்று. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், நடந்தான், ஓடினால், படித்தார்கள். வினைமுற்றில் என்னென்ன வரும்னா காலம், இடம், பால். இப்போ இந்த எடுத்துக்காட்டே பாருங்கள், நடந்தான். இதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அந்த செயல், அவன் நடந்துட்டான், அப்படின்னும்போது அது வினை முற்று பெற்றது. ஓடினாள், அந்த சென்டென்ஸுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அவள் ஓடினாள். அடுத்து படித்தார்கள், அவர்கள் படித்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வினை முழுமையாக முற்று பெற்று விட்டது. இந்த எடுத்துக்காட்டை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ படி, படித்தான். பார், பார்த்தாள். நட, நடந்தான். மீதி இருக்க ரெண்டுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள்.